Students, இப்போ நம்ம chapter 2 complex number தான் பார்க்க போகிறோம் class 12ல. ஸோ இதில் வந்து நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஜஸ்ட் என்னென்னா இது ஒரு சம்மரி தான். ஆல்ரெடி ஆன்சர்ஸ் இருக்கும், அது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பீடாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி நேரத்தில் எக்ஸாம் டைமில். ஓகேவா? ரைட். ஸோ ஜென்ரலாக காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் நம்ம வந்து மைண்டில் வைக்க வேண்டியது என்னென்னா, இந்த 2.1 பொறுத்த வரைக்கும் ஐயோட வேல்யூ, ஐ ஸ்கொயரோட வேல்யூ, ஐ கியூப், ஐ பவர் 4 இந்த நாலுத்தோட வேல்யூ மட்டும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ரைட்டா? ரைட். இப்போ என்னது ஐயோட வேல்யூ வந்து நான் ஃபோருக்கு மேலே போச்சுன்னா 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் மட்டும் எழுதுனா போதும். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம எக்ஸாம்பிள் 2.1க்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே, ரைட். இப்போ பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2.1 தான். ஸோ அவங்க கேட்குறாங்க என்னென்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஐ பவர் 7. ஐ பவர் 7க்கு எப்படி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இல்லை, இந்த ஐயோட பவர் வந்து என்ன இருக்குது, கிரேட்டர் தென் 7ஆக இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து என்னது 4ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னவோ அதை தான் எழுதுகிறோம். சரியா? ஸோ ஃபார்முலா என்ன, ஐ பவர் 4 விட கிரேட்டராக இருந்தால் 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எழுதணும். சரி, ரைட். ஐ பவர் 7 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் அது வந்து என்னது ஐ பவர் 3 ஆயிரும். ஸோ ஐ பவர் 3யோட வேல்யூ -1. அவ்வளோதான் இதோடைய ஆன்சர். ரைட். அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். ஐ பவர் 1729 இதுவும் என்னதான் இருக்குது, 4 விட கிரேட்டர் தானாக இருக்குது. ஸோ இதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ பாருங்கள், 4ஆல் இதை டிவைட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கலாம். அதனால் லாஸ்ட் 2 டிஜிட் நம்பரை மட்டும் டிவைட் பண்ணால் போதும், இந்த ரிமைண்டருக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்னது 29, அதை 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்னது 1. ஸோ அதை மட்டும் எழுதினா போதும். ஸோ ஐ பவர் 1, ஐ பவர் 1ஓட வேல்யூ √(-1). நீங்கள் இப்படியே எழுதலாம், இல்லை ஐஎன்னே விட்டுடலாம், உங்களுடைய இஷ்டம்தான். ஓகேவா? டன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேர்டு சம். பாருங்கள், தேர்டு சம்மில் ஐ பவர் -1924 ப்ளஸ் 2018 இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறேன். செகண்ட் இருக்கிறத நான் அப்படி எழுதிக்கிறேன். ஸோ இங்கே கிரேட்டர் தென் 4 தானே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எல்லா ரெண்டுத்துக்கும் 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் மட்டும் எழுதுகிறேன். பாருங்கள், 1924 டிவைடட் பை 4 போட்ட ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ 24 டிவைடட் பை 4 போட்டால் ரிமைண்டர் வந்து 0. சிலர் கோஷியன்ட் எடுத்துக்குவாங்க, அது தப்பு, ரிமைண்டர் தான் எடுத்துக்கணும். ஸோ ஐ பவர் 0 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 2018 தானே. ஸோ 2018 நாங்கள் 4ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் வந்து என்னது 2, ஆர் 18 2ஆல் டிவைட் பண்ணாலும் என்னவோ அதுதான் ஆன்சர். ஸோ அதோட வேல்யூ வந்து என்னது 2. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப், இங்கே வந்து ஐ பவர் 0 இருக்குது, எனிதிங் பவர் 0 1, ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ +1 -1 இதோட வேல்யூ 0. தட்ஸ் ஆல். ஓகேவா? அடுத்தது நாலாவது சம்மு பாருங்கள். சமேஷன் ஆஃப் n = 1 to 102 ஐ பவர் n. ஸோ இதில் n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணணும். அடுத்தது 2 3 அது 102 வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணணும். எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு தெரியணும் என்னென்னா, ஐ பவர் 1 ப்ளஸ் ஐ பவர் 2 ப்ளஸ் ஐ பவர் 3 ப்ளஸ் ஐ பவர் 4 இதை 3 ஆட் பண்ணால் 0. எப்படி 0னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய பவர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ரைட். அதுக்கு முன்னாடி 3 நம்பர்ஸை ஆட் பண்ணால் என்னதான் வரும், 0 தான் வரும். இதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ். ஸோ ஃபைனலாக எங்கே இருக்குன்னா 100ல் போய் முடியும். ஏன்னா ஃபைனலாக 100 வந்து 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன தான் வரும், 0 தான் வரும். ஸோ மிச்சம் மீதி இருக்கிறது என்னது, ஐ பவர் 101 ப்ளஸ் ஐ பவர் 2. இதுக்கு மட்டும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஐ பவர் 101 பாருங்கள், இங்கே வந்துச்சு ஸ்டெப்பு. ஐ பவர் 101 4ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் 1, ஐ பவர் 102 ரிமைண்டர் 4ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் வந்து என்னது 2. ஸோ ஐ பவர் 1 ஐ 1ன்னு எழுதிக்கலாம், ஐன்னு எழுதிக்கலாம். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகே. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க, ரிமைண்டர் எழுதுறீங்க. தட்ஸ் ஆல். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள் இருக்குது. ஸோ மல்டிபிள் இருந்தால் பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 + 2 + 3 + up to 40 எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே SNக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது, SN = n × n + 1/2. ஓகேவா? இங்கே என்னோட வேல்யூ வந்து என்னது, n = 40. அப்போது சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்னா, 40 × 41 / 2 மல்டிபிள் பண்ணால் 820.
ஸோ 820 அப்படிங்கிற வேல்யூ நம்ம எழுதியாச்சு I பவர் 820. I பவர் 820னா நம்ம என்ன பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எழுதணும். ஸோ 820 டிவைடட் பை 4 போடுறதுக்கு 20 டிவைட் பை 4 போட்டுடலாம். ஸோ 20 டிவைடட் பை 4 ரிமைண்டர் என்னது 0. ஸோ I பவர் 0 வந்து என்னது, எனிதிங் பவர் 0 1. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் 2.1 ஓவர். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எக்ஸைஸ் 2.1ம் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சம்மரி தான். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். நம்ம இது தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் பார்க்கலாம்.